என்கிட்ட போட்டி போட்டதுக்கு தான் இப்படி ஒதுக்குப்புறமா வந்திருக்க. இதுக்கு மேல போட்டி போட்டனா நீ வீட்டை விட்டே போயிடுவ. நீ என்ன வீட்டை விட்டு அனுப்புறது? நான் நினைச்சா ஒன்ன இப்படிங்கிறதுக்குள்ள அழிச்சிடுவேன். நான் ஒண்ணும் உன்ன மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு பதுங்கி ஒளிர ஆளு நினைச்சியா? இந்த குடும்பம் தான் கதின்னு நங்கூரம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவ என்ன அனுப்புறதுக்குலாம் உன்னால முடியாது. அனுப்பி காட்டிட்டா காட்டுடி பார்க்கலாம். நடக்க போறத பாரு. என்னாச்சு உனக்கு? என்ன பண்ற நீ? என்னடி ஆச்சு உனக்கு? என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! ஐயோ, காப்பாத்துங்க! என்ன ஆச்சு? வேண்டாம், ஏன் இப்படி பண்ற? ஜானகி, பைத்தியமா புடிச்சிருக்கு. என்ன ஒண்ணு பண்ணாத, என்ன கொன்னாத. ஏய், வெட்டு! ஏன் வெறிப்புச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்க? சொன்னா கேளு. முதல்ல இப்படி பைத்தியக்காரத்தனமா பண்றத நிறுத்து. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஐயோ ஜானகி, என்ன ஒண்ணு பண்ணாத. உனக்கு என்ன கேக்குற? என்னடி பண்ண உன்னை? ஐயோ, ஏய், ஐயோ, நிறுத்துடி எல்லாத்தையும். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? காப்பாத்துங்க, என்ன விட்டு. ஜானகி, காப்பாத்துங்க. என்னப்பா சத்தம்? போதும்டி, வேண்டாம். வேண்டாம், நிறுத்து. காப்பாத்துங்க. என்னடி ஓவரா நடிக்கிற? ஏதோ சத்தம் கேட்குது, வர போய் பார்க்கலாம். வாங்கப்பா. சீக்கிரமா வாங்கல. ஐயோ, பேய் என்ன கொல்ல பாக்குது. ஐயோ, வேண்டாம், வேண்டாம் ஜானகி. வெட்டு. குத்துறது முதல்ல நிறுத்து. என்னை காப்பாத்துங்க. ஜானகி, என்ன கொல்லாத. வெட்டிடு. என்னை காப்பாத்துங்க. ஐயோ, என்னை விட்டு ஜானகி. ஐயோ, ஜானகி. கங்கா, கங்கா, என்னை கொல்லாத. கதவு தரமா? கங்கா, கதவு தர. கதவு தர, கதவு தர சொல்றேன். கங்கா, கங்கா, கதவு தர. ஜானகி, என்னை விட்டு. உனக்கு என்ன கேக்குற? ஐயோ, அம்மா கங்கா, 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 கதவு தரமா? கங்கா, 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 சீக்கிரம் வா. கதவு தரன்றல. கங்கா, ஐயோ, கதவு தரமா? கங்கா, 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 ஐயோ, இதெல்லாம். கங்கா, ஜானகி, என்னை விட்டு. கங்கா, கங்கா, உனக்கு எடுத்து கும்பிட்டு கேட்டேன். யாராவது வாங்க, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, சீக்கிரம் வாங்க.
கங்கா என்னமாச்சு கங்கா 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 என்னாச்சு உள்ள கங்கா என்னாச்சு ஏன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு உள்ள திங்ஸ் எல்லாம் செதறி கிடக்கு என்னாச்சுன்னு சொல்லு கங்கா ஜானகி அக்கா ஆவி வந்து என்ன அடிக்குதுங்க என்ன கொல்ல பாக்குது ஜானகி ஆவி அடிக்குதா அப்படி எதுவுமே இல்லையே கங்கா ஐயோ நீங்க உள்ள வந்த உடனே விட்டுட்டு ஓடி போயிடுச்சு நீங்க மட்டும் வரலனா அது என்ன அடிச்சே கொண்டு இருக்காங்க சாகரத பத்தி எனக்கு கவலை இல்லைங்க ஆனா ஜானகி அக்கா ஆவியால செத்து அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்க நம்ம குடும்ப மானத்தை பத்தி ஜானகி அக்கா ஆவிக்கு கவலை இல்லாம இருக்கலாம் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுங்க நான் போனா கூட பரவாயில்ல நம்ம குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுங்க ஜானகி அக்காவுக்கு என்ன பிடிக்கலன்னு ஆயிடுச்சு அவங்களுக்கு என்ன பிடிக்காம போனதுக்கு அப்புறம் நான் உயிரை வச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைங்க எனக்கு உங்க கையாலேயே விஷயத்தை கொடுத்துருங்க நான் குடிச்சிட்டு உயிரை விட்டுடுறேன் கங்கா அவளுக்காக நீ எதுக்கு சாவணும் பைத்தியக்காரத்தனமா பேசாத இல்லைங்க இந்த வீட்ல அவங்க ஆவி மட்டும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களே இந்த வீட்ல இருந்துக்கிட்டோம் நான் போயிடுறேங்க என்னடா நாம நினைச்சு வச்சிருக்க திட்டம் தன்னால நடக்கிற மாதிரி தெரியுது அதான்ப்பா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு வெயிட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம் இல்ல நீ இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல அவங்க இருக்க இந்த வீட்ல இனி நான் இருக்க கூடாதுங்க ஏன் இருக்க கூடாது நீ இருந்துதான் ஆகணும் நான் இங்க இருக்கணும்னா ஜானகி காவி இந்த வீட்ல இருக்க கூடாது ஜானகி காவியை இந்த வீட்டை விட்டு அனுப்புற மனசு இந்த வீட்ல யாருக்காவது வருமா சொல்லுங்க யாருக்காவது வருமா ஏன் வராது ஏடா மூர்த்தி ஜானகி ஆவியால பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வர்றப்போ அத வீட்டை விட்டு அனுப்புறதுல என்னடா தப்பு இருக்கு நீங்க என்ன பேசுறீங்க அவரு ஜானகி அக்கா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா ஜானகி அக்கா ஆவிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கணுமா இதுல மாப்பிள்ளைக்கு என்னமா கஷ்டம் அப்பா செத்து போனவங்களால உயிரோட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வந்தா உயிரோட இருக்கிறவங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆமா அதுக்காக நம்பூதிரி கிட்ட சொல்லி பூஜையை பண்ணி ஆவியை வெளியேத்துறது எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம் அந்த ஆவி சுதந்திரமா இருக்கட்டும் இருக்கட்டும் ஆவி சுதந்திரமா இருக்கட்டும்னா அப்ப நாங்களே இருக்கணுமா வேண்டாமா பாருங்க மாப்ள நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னா ஆவிய முழுசா வெளியேத்தணும் இல்லனா பழைய மாதிரி சங்கல் அடிச்சு கட்டி போடணும் ஐயோ என்ன மாப்பிள்ள எதுவும் சொல்லாம இருக்கீங்க நான் நம்பூதிரி போன் பண்றேன் மாமா நம்பூதிரி வந்தா ஆவிக்கு மட்டும் இல்ல தேவிக்கும் ஆபத்துரா அப்பா ஆமாப்பா
வாங்க உடனே அவங்க கிட்ட போய் சொல்லலாம். அப்படியா? ஆமா வாங்கப்பா. அம்மா கங்கா, இனிமே யாருக்காகவும் சாக போறேன்னு மட்டும் சொல்லிடாதம்மா. அம்மா, அது தாங்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லம்மா. நீ ஒன்னும் மனசு ஒடிச்சிடாதம்மா. நம்பூதிரி வரவழிச்சு ஆவி ஒரேடியா வெளியெடுத்திடலாமா. தைரியமா இருக்கண்ணா. என்ன ஏய் ஜானகி, எங்கடி இருக்க? பயந்து ஓடிட்டியா? பயப்படலடி, நீ என்ன பண்றன்னு பார்த்துக்கிட்டு இருக்க. வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொன்ன. எப்படி அனுப்ப பிளான் பண்ண தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை துரத்திடுவாங்க, இல்ல கட்டி போட்டுருவாங்க. மொத்தத்துல ஆட்டம் க்ளோஸ். நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஆட்டத்தை யாராலையும் முடிக்க முடியாது. ஏய், கையும் களவுமா மாட்டிக்கிட்டும் தெனாவட்டா பேசுறியே. உன் பேச்செல்லாம் எடுபட போறதில்ல. நம்பூதிரிக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்த நிமிஷமே உன்னை கட்டி போட யோசனை சொல்லிடுவான். அவன் அடுத்த நிமிஷம் தான் என்ன கட்டி போடுவான். நான் இந்த நிமிஷமே உன்னை என்ன பண்றேன்னு பாரு. குடுமா. ஏய் அப்பா, இந்த லென்ஸ்ல பாருங்க. இல்லம்மா, நான் உடனே நம்பூதிரி கிட்ட பேசணும். குடுமா. இதுவும் உடனே பார்க்க வேண்டியதான்ப்பா. ப்ளீஸ் பா, பாருங்க. ஐயோ, சொன்னா கேட்க மாட்டேன். சரி குடு. அப்பா, இப்ப இந்த தொட்டியை பாருங்க. அதுல செடி இல்லல்ல? ஆமா. இந்த லென்ஸ்ல பாருங்க. என்ன செடி இருக்கு அதுல? அப்படியே அந்த பூசணிக்காவை பாருங்க. எனக்கு ஒன்றும் புரியலம்மா. உங்களுக்கு புரிய வைக்கதான் சொல்றேன், பாருங்க. போட்டு வச்சிருக்கிறது தெரியுதாப்பா? ஆமா தெரியுது. இந்த லென்ஸ் வழியா ஒவ்வொன்றையும் பாக்குறப்ப
அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுதுப்பா. ஆனா இந்த லென்ஸை வச்சு கங்காவை பார்த்தா பாம்பா தெரியுதுப்பா. என்னது? லென்ஸ் வச்சு கங்காவை பார்த்தா பாம்பா தெரியுதா? ஆமாப்பா. இத வச்சு நீங்க கங்காவை பாருங்கப்பா. செடி இருக்கு, பூசணிக்காக்குள்ள காசு இருக்கு, அப்போ கங்காக்குள்ள பாம்பா இருக்கு. யாரு நீ? யாரு நீ? ஏய் சொல்லுடி, யாரு நீ? ஏய் கேக்குறல்ல, சொல்லுடி, யாரு நீ? இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஏய் கேக்குறல்ல. என்ன மாப்ள? என்னாச்சு மாப்ள? என்னாச்சு? அருண், என்னதான் பிரச்சனை? மாமா, இவ நம்ம கங்காவே இல்ல. இவன் மேல ஏதோ இருக்கு. அத நமக்கு தெரியாம மறைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? எதை ஏன் நான் மறைக்கணும்? ஏய் சமாளிக்காத, உண்மையை சொல்லு. நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? இருக்கு, உனக்குள்ள பாம்பு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எனக்கு கூட கங்கா நடவடிக்கையில சந்தேகம் வந்துச்சு. சரி, எல்லாரும் பேசாம இருக்கிறப்போ நாம ஏன் அதை பெருசுபடுத்தணும்னு சும்மா இருந்துட்டேன். இப்ப மாப்பிள்ளையே கண்டுபிடிச்சிட்டாரு. இத பாருமா, மாப்பிள்ளையே கேட்டதுக்கு அப்புறம் நீ பதில் சொல்லாம இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடு. இங்க பாரு, அன்னைக்கு இப்படிதான் நீ தீ மிதிக்க போயிட்டு வந்திருக்கேன்னு தெரியாம அருணும் மேல கோவப்பட்டான். அப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு அவனே கவலைப்பட்டான். மறுபடியும் அவனை கவலைப்பட வச்சிடாத. என்ன நடந்ததுன்னு சொல்லு கங்கா. எல்லாரும் கேட்கறாங்கல்ல, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. அவ சொல்ல மாட்டா, ஏன்னா அவ மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. இவ்வளவு உண்மை சொல்ல வைக்காம நானும் விட போறதில்ல. புடி.
மாப்பிள வேண்டாமா மாப்பிள விடுங்க மாப்பிள அவசரப்படுங்க விடுங்க மாமா. என்ன இது? என்ன விடுங்க. சொன்னா கேளுங்க என்ன விடுங்க மாமா. அது கேளுப்பா, என்ன பண்ண? கொடுங்க அருண். வேணாம் மாப்பிள கொஞ்சம் அவசரப்படாத, பொறுமையா இருங்க. அப்பா, கொடுக்க சொல்லு. மாப்பிள சொல்றேன்ல விடுங்க. வேணாம் வேணாம் வேண்டாப்பா. மாப்பிள மாப்பிள வாடி. பொறுமையா இருங்க. அருண், வேண்டாம்.